அல் கொய்தா இயக்கம் உருவானது. 1988ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11 அன்று ஆப்கானிஸ்தானில் ஒசாமா பின் லேடன், அப்துல்லா அசாம், சயீத் இமாம் அல் ஷரீப் மற்றும் இவர்களுடன் இணைந்த போராளிகளால் அல் கொய்தா இயக்கம் உருவாக்கப்பட்டது. 1979ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தது. இதற்கு எதிராக முஜாஹிதீன் எனப்படும் இஸ்லாமிய போராளிகள் உருவாகினர். அமெரிக்கா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் சோவியத்துக்கு எதிராக போராடிய முஜாஹிதீன்களுக்கு ஆயுதங்கள், பயிற்சி, நிதி ஆகியவற்றை வழங்கின. பல இஸ்லாமிய நாடுகளிலிருந்து இளைஞர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஜிஹாத் என்ற புனித போரை மேற்கொண்டனர். இவர்கள் பன்னாட்டு முஸ்லிம் சகோதரத்துவ உணர்வுடன் செயல்பட்டனர். முஜாஹிதீன்களின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா பின் லேடன் ஒரு சவுதி அரேபிய செல்வந்தர். இவர் போராளிகளுக்கான நிதி மற்றும் ஆதரவை ஒருங்கிணைக்கும் பணிகளை செய்தார். அப்துல்லா யூசுப் அஸ்ஸாம் என்பவர் பாலஸ்தீனத்தின் இஸ்லாமிய அறிஞர். ஜிஹாத் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் கடமை என்ற கோட்பாட்டை முன்னெடுத்தவர். இவர் ஒசாமா பின் லேடனின் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தவர். சையத் இமாம் அல் ஷரீப் எகிப்திய இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தை சேர்ந்தவர். தற்கொலை தாக்குதல் போன்ற அதிதீவிரமான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு அடித்தளமிட்டவர். ஆப்கானிஸ்தானில் உள்ள பயிற்சி முகாம்களில் பின் லேடன், அப்துல்லா யூசுப் அஸ்ஸாம், சையத் இமாம் அல் ஷரீப் ஆகியோர் ஒன்று கூடி முஜாஹிதீன் போராளிகளை ஒருங்கிணைத்து வலுவான ஓர் அமைப்பை உருவாக்க வேண்டும் என முடிவெடுத்தனர். இதன்படி அல் கொய்தா என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அல் கொய்தா என்றால் அரபியில் அடித்தளம் அல்லது தளவாடம் என பொருள்படும். பன்னாட்டு இஸ்லாமிய போராளிகளை ஒரே அமைப்பில் ஒன்றிணைத்தல், மேற்கத்திய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக புனித யுத்தம் மேற்கொள்வது, முஸ்லிம் உலகில் இஸ்லாமிய சட்டங்கள் மற்றும் அரசுகள் ஏற்படும் வகையில் புரட்சிகளை நடத்துவது என்பனவே அல் கொய்தாவின் முக்கிய நோக்கங்களாக இருந்தன. இது முதலில் முஜாஹிதீன்களை ஒருங்கிணைத்து பயிற்சி அளிக்கும் நெட்வொர்க்கை உருவாக்கியது. பின்னர் உலகளாவிய அளவில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தும் பன்னாட்டு அமைப்பாக வளர்ந்தது. சர்வதேச அளவில் பல்வேறு பயங்கரமான தாக்குதல்களை அல் கொய்தா மேற்கொண்டது. இதன் விளைவாக அமெரிக்கா தீவிரவாதத்திற்கு எதிரான யுத்தம் எனும் புதிய அரசியல் தந்திரத்தை உருவாக்கி ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் தனது படைகளை புகுத்தியது. 2011ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் அபோடாபாத் நகரில் தங்கியிருந்த ஒசாமா பின் லேடனை அமெரிக்க படையின் சிறப்பு பிரிவு துல்லிய தாக்குதல் நடத்தி கொன்றது. இதன் பிறகு அல் கொய்தா இயக்கம் பல பிரிவுகளாக பிரிந்து தனது செயல்பாடுகளை தொடர்ந்து வருவதாக அறியப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் சோவியத் ஆக்கிரமிப்புக்கு எதிரான முஜாஹிதீன் போராட்டத்திலிருந்து உருவான அல் கொய்தா மேற்கத்திய நாடுகளின் நடவடிக்கைகளுக்கு எதிர்வினையாற்றி பன்னாட்டு இஸ்லாமிய இளைஞர்களின் அரசியல் நம்பிக்கைகளுக்கு ஆயுத போராட்டங்கள் மூலம் தீர்வை தேடும் ஓர் இயக்கமாக வரலாற்று பக்கங்களில் இடம்பெற்றுள்ளது.